இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளாஸ் ஆப்ஷன் பார்க்கலாம். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து எல்லா காம்பனண்ட்டும் பார்ட்டில் பண்ணிவிட்டு நம்ம வந்து அசெம்பிள் பண்ணுவோம். இப்போ அசெம்பிள் பண்ணும்போது வந்து டைமென்ஷன் வைஸாக வந்து சேஞ்சஸ் இருக்கா, இல்லை வந்து மிஸ்மேட்ச் ஆகியிருந்தாலோ, இல்லை வந்து இன்டர்செக்ட் ஆகியிருந்தாலோ, இந்த மாதிரி தேவையில்லாமல் கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து இதை செக் பண்ணிக்கலாம். இது எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, நம்ம பண்ண காம்போனன்ட்ஸ் எல்லாம் வந்து பார்ட்டில் அசெம்பிள் ஆகி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்காக. இப்படி இருந்தால் தான் அது எல்லா பார்ட்டுமே வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி திரும்ப அசெம்பிள் பண்ணும்போது வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து செக் பண்ணுறதுக்காக வந்து இந்த கிளாஸ் ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இதில் எதாவது கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் வந்து பார்ட்டில் போய் அந்த டைமென்ஷனை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா வந்து அது வந்து கரெக்ட் ஆகிடும். இல்லை வந்து நம்ம கொஞ்சம் இன்டர்செக்ட் ஆகிருக்கு, சாலிடு வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கு, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை வந்து நம்ம ரீசைஸ் பண்ணோன்னா சரியாயிடும். ஸோ இதை செக் பண்ணுறதுக்காக வந்து இந்த கிளாஸ் ஆப்ஷன் வந்து பேசிக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது இதுதான் வந்து கிளாஸ் ஆப்ஷன். இதை பிக் பண்ணோன்னா டயலாக் பாக்ஸ் வரும். இதில் வந்து கான்டாக்ட் கிளாஸ் நம்ம அசெம்பிளி பண்ணும்போது நம்ம பார்த்துருப்போம். ஸோ கான்டாக்டில் ஏதாவது கிளாஸஸ் இருக்கா, நம்ம எல்லாமே வந்து அசெம்பிள் பண்ணியிருப்போம், அதில் ஏதாவது கிளாஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். கிளியரன்ஸு அப்படின்னா வந்து டைமென்ஷன் ப்ளஸ் கான்டாக்டு இந்த ரெண்டுலேயுமே வந்து ஏதாவது வந்து அது 5 mmக்குள்ளே வந்து கிளாஸஸ் இருக்கா அப்படிங்கிறது மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா காம்போனன்ட்ஸ்க்குமே வந்து அசெம்பிள் பண்ண எல்லா காம்போனன்ட்ஸ்க்குமே பண்ணலாம். இல்லை வந்து பர்டிகுலராக வந்து 2 அந்த மாதிரி இதுக்கும் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பிட்வீன் 2க்கும் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா காம்போனன்ட்ஸுக்கும் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அப்ளை. இப்படி பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நம்பரு ப்ளஸ் வந்து டைப்பு, அதோட வேல்யூ 0 அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். இல்லை டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே வந்து வேல்யூஸில் காட்டும். ஸோ அதோட ஸ்டேட்டஸு. ஸோ வந்து எல்லாமே வந்து எதுவுமே வந்து எல்லாமே ரிலவெண்ட்டாக இருக்குது. ஸோ எதுவும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறது மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி வந்து செக் பண்ணுறதுக்காக வந்து நமக்கு இந்த ஆப்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து கிளாஸ் ஆப்ஷன். ஸோ வந்து பேசிக்காக நம்ம இப்படி செக் பண்ணிக்கலாம்.